Good morning, all of you. Today only going to teach the topic first class 9th standard science subject. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து டுடே பார்க்க போகிற கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் என்னென்ன கிளாஸ் சப்ஜெக்டோட என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ஓரலாக நமக்கு என்னென்ன கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்ன லெசன் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட், செகண்ட் லெசன் மோஷன், தேர்ட் லெசன் ஃபியூல்ஸ், fourth lesson electric charge and electric current, fifth one magnesium and electromagnesium, sixth one light, seventh one heat, eighth one sound, ninth one universe. ஸோ இதில் இருக்கிற 9 லெசனுமே நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு 9th சிலபஸாக நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல நமக்கு 7 லெசனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 10th ஒன் லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ், 11th ஒன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், 12th ஒன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 13 ஒன் கெமிக்கல் பாண்டிங், 4th ஒன் ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட், 5th ஒன் கார்பனேட்டிஸ் காம்பவுண்ட்ஸ், 16 ஒன் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் இருக்கிற 7 லெசன் நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியாக நமக்கு வந்து 9th கிளாஸில் நமக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லாமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு எதில் லெசன் வரையும் 16 லெசன் வரையும் நமக்கு சயின்ஸ் ஒன்றா நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? சயின்ஸ் ஒன் லெசனில் இதில் இருக்கிற பேசிக் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து 10th உடைய பேசிக் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இங்கே வந்து 9th நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த 9th உடைய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு 10th பேசிக்காக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் கிளாஸ்னால உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே ஓரலாக சொல்லிடுறேன். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் என்னென்ன யூனிட் ஃபார்முலா, ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா 9th உடைய பேசிக் எல்லாம் தான் உங்களுக்கு 10th வரும். ஸோ இதில் இருக்கிற என்ன பண்ணோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 9th நமக்கு தேவையில்லை, நம்ம 10th போய் படித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க 9th இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் உங்கள் மைண்டில் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 9th அப்படிங்கிறதுல எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல நான் 10th உடைய பேசிக் அப்படின்னு சொல்கிறேனோ அதில் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் அப்பப்போ நடத்தும் போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் முன்னாடி சென்ட் பண்ணுவேன். ஸோ இதில் இருக்கிற என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்க அப்படின்னா 9 லெசன் உங்களுக்கு ஃபிசிக்ஸாகவும் நெக்ஸ்ட்டு வந்து 7 லெசன் உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 16 சரியும். ஓகேங்களா? 16 லெசன் வரையும் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற வரையும் சயின்ஸ் ஒன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வரையும் தான் நான் எடுப்பேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் 2 அப்படிங்கிறது பயாலஜி 17 to 25 இது வரையும் 10 லெசன் வந்து உங்களுக்கு சயின்ஸ் 2 அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பயாலஜி மேம் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதாவது 10th அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. 9th ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு 10th உடைய பேசிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஓரலாக உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபஸ்ட் லெசன் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதுல மெஷர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட் லெசன் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட் லெசன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்து ஓரலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அளவிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம், அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், மெஷர்மெண்ட் இஸ் த வந்து பேசிக் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் ஸ்டடி.
ஓகேங்களா. மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சயின்ஸில் நமக்கு வெரி வெரி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. ஸோ இட் பிளேஸ் என் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். ஓகேவா. மெஷர்மெண்ட் இல்லை லைஃப் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம லைஃப்பில் எது எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணுவோம், நம்ம பால் வாங்குறதுலேருந்து கடைக்கு போகிறதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன். என்ன அப்படிங்கிறது நான் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன தேவை அப்படின்னா யூ நீட் த மேக் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. யூ நீட் மெஷர்மெண்ட் அப்படின்னா நீ எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஏன்னா நான் ஃபுல்லாகவே நான் அப்படியே லைன் பை லைனாக படிச்சுட்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதில் நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதில் நீங்கள் என்னன்னு மட்டும் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ரெக்கார்ட் கேட்டிங்கனாவே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் நீங்களே ஒன்ஸ் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. மெஷர்மெண்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். சரியா. லாங், ஹவு, ஹெவிலி, ஹவு ஃபாஸ்ட். மெஷர்மெண்ட் இட் இஸ் அசைன்மெண்ட் நம்பர். இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈவன் கேன் பி கம்பேர்ட் டு த ஆப்ஜெக்ட் ஈவன். சரிங்களா. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வந்து சைஸுடைய மேக்னெட். சரிங்களா. அதாவது என்ன சொல்கிறோன்னா மெஷர்மெண்ட் இல்லாத லைஃப் எதுவுமே கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்பில் டெய்லி என்னென்ன ஒர்க் பண்ணாலும் மெஷர்மெண்ட் இம்பார்ட்டன்ட். பால் வாங்க போகிறதுலேருந்து ஏதாச்சும் ஒரு இதை மெஷர் பண்ணுறதுலேருந்து ஓகேங்களா எல்லாமே டைம் நோட் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த டைமுக்குள்ளே இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒர்க்கை நம்ம என்ன பண்ணோம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல இதில் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. த டிட்டர்மைன் த சயின்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் எ குவான்டிட்டி. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ்லேயே படிச்சிருப்போம். ஓகேங்களா. மெஷர்மெண்ட் அப்படின்னாவே என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த குவான்டிட்டி. இந்த லெசனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன் திஸ் லெசன் யூ வில் லேர்ன் மெஷர்மெண்ட் அண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்க. இந்த லெசனில் வந்து நம்ம படிக்க போகிற ஃபஸ்ட்டு லெசனே மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுல இந்த லெசன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இன்ட்ரோடக்ஷன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட். வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஓகேங்களா. நான் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க 6, 7, 8 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் குவான்டிட்டி கேன் பி மெஷர். ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சரி பாருங்கள். த குவான்டிட்டிஸ் விச் கேன் பி எக்ஸ்பர்ட் டேர்ம் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் கால் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். லென்த்து, மாஸு, டெம்பரேச்சர். லென்த்து, மாஸு, டைம், டெம்பரேச்சர் எக்ஸட்ரா. குவான்டிட்டிஸ் விச் கேன் பி expressed in terms of fundamental quantities or called the derived quantities. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா இது எக்ஸாம்பிள், டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி இதுதான் கேட்பாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ பாருங்கள் இதில் ஒரு எக்ஸாம்பிள். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து ஹேவ் எ நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் யூனிட் மெஷர்மெண்ட். நமக்கு வந்து 3 கிலோகிராம். சப்போஸ் யூ பீயிங் த கிலோகிராம் ஆஃப் வெஜிடபிள் ஷாப்பிங். அதாவது நீங்கள் வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் போனீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 கிலோகிராம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு வந்து வெஜிடபிள் கொடுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெஜிடபிள் ஷாப்பில் போய் கேட்போம். நம்ம ஒரு கடையில் போய் கேட்போம். ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து 3 வந்து நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து கிலோகிராம் யூனிட் லேட்டஸ். சரியா. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு கிலோகிராம் அப்படிங்கிறதுல யூனிட் குறிக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 3 அப்படிங்கிறது வேல்யூ குறிக்குது. இந்த இடத்துல நமக்கு 3, இந்த இடத்துல கிலோகிராம்னு பார்த்து இல்லைங்களா. பாருங்க நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து 3 கிலோகிராம் அப்படிங்கிறது இந்த 3ங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேல்யூ குறிக்குது. நெக்ஸ்ட் அந்த கிலோகிராம் அப்படிங்கிறது யூனிட் மெஷர் பண்ணுது. அதுதான் அதோடைய கான்செப்ட். ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்டு டிரைவ்ட் குவான்டிட்டி. ஸோ இதில் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லென்த், மாஸ், டெம்பரேச்சர். ஓகேங்களா. அண்டு டைம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இதில் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா. டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏரியா, வால்யூம், டென்சிட்டி இதெல்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, இதுவரை நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ யூனிட்ஸ் இஸ் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸ் வித் which the is known the quantities or compare. It is defined the specific magnitude of the physical quantities that has about law of convention. Example, feet, the unit of measurement length, meters 10 feet equal the 10 times the defined that predetermined length is called the fit. ஓகேவா, நம்ம ஃபிட் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, அந்த ஃபிட்டை பற்றி தான் நான் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஏர்லியர் டிஃப்ரெண்ட் யூனிட் சிஸ்டம் யூஸ்ட் த டிஃப்ரெண்ட் கவுண்டி சம் ஆஃப் த யூனிட் இதெல்லாம் நீங்கள் எல்லாமே 6ல் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, யூனிட் ஆஃப் சரிங்களா, யூனிட் சிஸ்டம் அப்படின்னா படிச்சிருப்போம். சிஜிஎஸ் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், எஃப்இஎஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட், எம்கேஎஸ் மீட்டர் கிலோகிராம் செகண்ட். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸில் படிச்சிருப்போம். அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ட் தேர் நெசலி டு வேர்ட் சரியா which system the measurement. SI International System of Units System. It is units was developed or reconnected by the General Conference of Weight and Measures Paris. சரியா, இந்த பாரிஸ் அப்படிங்கிறத என்ன கண்டிருப்பாருன்னா நமக்கு வந்து ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் தான் எஸ்ஐ யூனிட்டில் வந்து வேர்ட் அப்படிங்கிறதுல தான் ஒரு மெஷர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. 190/60 இன்டர்நேஷ்னல் யூசேஜ். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேங்களா, எஸ்ஐ யூனிட்டில் வந்து என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா, இதுதான் நமக்கு தேவை. எது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏரியா அப்படின்னா லென்த்து இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லுவோம், மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். வால்யூம் ஏரியா இன்ட்டு ஹைட்டு மீட்டர் க்யூப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென்சிட்டி மாஸ் பை வால்யூம். இந்த இடத்துல நம்ம கேஜி மீட்டர் பவர் -3. வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் மீட்டர் செகண்ட் பவர் -1. மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி நமக்கு வந்து கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -1. ஆக்சலரேஷன் வெலாசிட்டி பை டைம் மீட்டர் செகண்ட் -2. ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -2 ஆர் நியூட்டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா நியூட்டன் மீட்டர் பவர் -2 ஆர் பாஸ்கல் பிஏன்னு சொல்லுவோம். எனர்ஜி ஒர்க் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பை லென்த்து நியூட்டன் மீட்டர் பவர் -1. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் கூடிய இம்பார்ட்டன்ட் டேபிள். ஓகேங்களா, அந்த டேபிள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற வேல்யூஸ் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நம்ம இந்த டேபிள் வச்சு உங்களுக்கு 10th ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன வால்யூம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன அதோடைய என்ன யூனிட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம 10th ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் யூஸ் பண்ண முடியும். என்ன யூனிட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண முடியும். சம்ஸ் கேட்டாங்கன்னா யூனிட் கம்பல்சரியாக நம்ம மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணால் தான் நமக்கு சம்முக்கு வந்து ஃபுல் வேல்யூஸ்க்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக மார்க்கு நமக்கு கொடுப்பாங்க. யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ இதில் இருக்கிற யூனிட் அப்படிங்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகேவா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா லென்த்னா மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், எம்மு மாஸ்னா கிலோகிராம், கேஜி டைம்னா செகண்ட், எஸ்ஸு டெம்பரேச்சர்னா கெல்வின், கே எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பர், ஏ சரியா. லிமினஸ் இன்டென்சிட்டி நம்ம இதில் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து கேண்டிலான்னு சொல்லுவோம், சிடி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். இது எல்லாமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேபிள். ஸோ இதுலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 1 மார்க் கம்பல்சரியாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா படிச்சுங்க. டேபிள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்டு அதில் இருக்கிற 2 டேபிளுமே நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா லென்த்து
length is the extent of the sum time between the 2 points. SI unit of length is meter. 1 meter is the distance traveled by the length through the vacuum. ஓகேங்களா, அதாவது 1 மீட்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் லைட் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா இவ்வளோ செகண்ட்ஸுக்கு லைட் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கொடுத்து ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா இன் ஆர்டர் மெஷர்மெண்ட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் த அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் வி யூஸ் த ஃபாலோயிங் யூனிட். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், பேர், சயின்ஸ். சரியா, இந்த 3யும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை நடத்தின எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அந்த 3 டேபிள்ஸையும் ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணி நல்லா தரவாக இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.